நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா இதே கிறிஸ்துவர்களாகிய நாங்களும் எதை நம்பி ஓட்டு போட்டோம் என்று சொன்னால் தேர்தல் வாக்குறுதி 492. என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவரவருடைய பட்டா இடங்களிலே தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு பட்டா இடத்துல தேவாலயம் கட்ட முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியர் இடத்துல போய் நீங்கள் அனுமதி வாங்கி கொண்டு வாருங்கள். இப்போ 8ஆம் தேதி ஒரு ஜிஓ 4 என்று ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஜிஓ என்னவென்று சொன்னால் 2019 இருந்து 2024 வரைக்கும் ஒரு கட்டிடமானது அது ஒருவேளை திருமண மண்டபமாகவோ மல்டிபர்பஸ் ஹாலாகவோ சமுதாய கூடமாகவோ அல்லது வீடாகவோ இருந்திருந்தால் அந்த கட்டிடத்திற்கு ஒரு எஸ்ஓபி நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த எஸ்ஓபி என்னவென்று சொன்னால் அதற்கு நீங்கள் அனுமதிக்கு அப்ளை பண்ணியிருந்தால் அதற்கு உங்களுக்கு என்ஓசி கலெக்டர் கொடுப்பார். ஆனால் 2024 மார்ச்சுக்கு அப்புறம் எந்த ஒரு வழிபாட்டு தலமானாலும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதிக்கு போகணும். அப்ப யோசித்து பாருங்க, ஒரு மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாரு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றாரு, பல்வேறு காரணங்களை சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்களே. அப்ப நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு?